வணக்கம் நண்பர்களே, மாறன் வீரா சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, தொழில் தொடங்குறதுக்கு சிபாரிசு கடிதம் நம்ம மாறன் வீராட்ட, நீங்கள் அரசாங்கத்துக்கு வேலை செய்கிறீங்க, எனக்கு இப்போ தொழில் தொடங்குறதுக்கு ஊக்குவிக்கணும் அரசாங்கம், அதனால எனக்கு இந்த சிபாரிசு கடிதம் தாங்க அப்படின்னு கேட்க நேரம், இந்த பாரு நீ ஓவராக வாயை பேசுகிற, உன்னை வந்த இடத்துக்கே நான் திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நீங்கள் சிபாரிசு கடிதம் எனக்கு தொழில் தொடங்க தராட்டுனா நான் இங்கேருந்து ஒரு எட்டு நவள மாட்டேன் அப்படின்னு நம்ம மாறன் வீராப்பா நம்ம வீரா கிட்ட பேசுகிறாங்க. நம்ம வீரா கோபத்தில் மாறனை அறையிறாங்க. இந்த பாருங்க, இப்படி நீங்கள் என் மேலே கோவப்பட வேண்டிய தேவையே இல்லை, நான் தொழில் தொடங்கியே ஆகணும் அப்படின்னு மாறன் அடாவடியாக நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. நம்ம வீரா கிட்ட நம்ம மாறன் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க. இந்த பாருங்க மேடம், நான் ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன், அரசாங்கமே தொழிலை ஊக்குவிக்கும், அப்படி இருக்க நேரம் நீங்கள் அதிகாரியாட்டு இருந்து நீங்கள் எங்களை முடக்க ட்ரை பண்ணக்கூடாது, அதனால எனக்கு நீங்கள் தந்தே ஆகணும் அப்படின்னு நம்ம மாறன் விடாவடியாக எனக்கும் தொழில் தொடங்கலை, நானும் எப்படி எத்தனை நாள் தான் நான் எனக்கு தொழில் அமையாமல் நான் கஷ்டப்படுவேன், ஆனால் இப்போ எனக்கு நீங்கள் அமைச்சு தரணும், அதுக்கான சிபாரிசு கடிதத்தை உடனே தாங்க அப்படின்னு கேட்க நேரம், உன்னை வந்த இடத்துக்கே நான் திருப்பி அனுப்பிடுவேன், தெரியல நீ எங்கேருந்து வந்தால் எங்கேருந்து போகணும் அப்படின்னு அந்த இடத்துல பயங்கரமாக காட்டுன்னு காட்டுறாங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த சிபாரிசு கடிதம் முக்கியம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வீரா பவரை காட்டி மாறன கன்னத்தில் பலாதி வைக்கிறாங்க. மலர் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த மேடம் இவ்வளவு கோவமாக யார்கிட்டையும் நடந்துக்கிட்டது இல்லை, இப்போது இவர்கிட்ட நடந்துக்கிட்டாரு, அப்போனா இது யார் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மலர் அப்படியே பார்க்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, இந்த பாரு நான் சொன்னேன்ல இங்கேருந்து போயிரு அப்படின்னு அந்த இடத்துல மாறனை பார்த்து கத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மலர் நம்ம மாறன்ட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ மேடம் கோவப்பட்டதை பார்த்ததே இல்லை, என்ன உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க நேரம்னா நம்ம மாறன் போட்டு உடைக்கிறாங்க. அவங்க கணவரே நான் தான் அப்படின்னு கணவர் காதலன் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இப்போ கூட அவன் மனசில் நான் இருக்கேன், ஆனால் அதை வெளிக்காட்ட முடியாமல் தான் இவ இப்படி கோபத்தை கக்கிட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் மலருக்கு உண்மை புரிஞ்சுட்டு, அப்போ மேடத்தோட ஹஸ்பண்ட் நீங்கள் தானா அப்படின்னு அந்த இடத்துல கொஸ்டின் கேட்குறாங்கங்க.